சிவன் ஆலயம் கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை, முறைப்படி கட்ட வேண்டும். சிவன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நம்ம ஒன்று நினைப்போம், சிவன் ஒன்று நினைப்பாராம். இந்த சிவன் ஆலயம் வந்து இது மாதிரி இல்லை. மலேசியாவிலே மிகப்பெரிய சிவன் ஆலயம் எழுப்புவதற்கு அந்த கங்காதரன் முடிவு எடுத்துட்டார், நாங்கள் இல்லை. இந்த முடிவு எடுத்தது சிவபெருமான். வணக்கம். இன்றைக்கு ஸ்ரீ கங்காதரன் திருக்கோயில் சக்தி அறவாரம் இணைந்து ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் யாரும் படைக்காத ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான திருக்கோயில் மாதிரி சொல்லுவாங்களே மினியேச்சர், அதை திறப்பு விழா காண்பதற்கு மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக மாபெரும் நிகழ்ச்சியை நாங்கள் இன்றைக்கு ஆலய சார்பில் நடத்தினோம். இந்த நிகழ்வுக்கு கெடாலிருந்து ஜோஹர் மட்டுமல்ல, சிங்கப்பூர், இந்தியா, சைனா மற்றும் பல நாட்களிலிருந்து நம்ம நிகழ்ச்சி இன்றைக்கு கலந்து கொண்டார்கள். பார்த்திங்களா, நிறைய பேர் இன்றைக்கி வந்தவங்களாம் என்ன சொன்னாங்களாக்கா, ஒரு சின்ன ஒரு கிளிச் சொல்லுவாங்களே இல்லாமல் நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடந்து ஏறியது. இதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் இல்லை, எல்லாம் வல்ல அந்த சிவபெருமான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கி அது வந்து நிஜமாக இன்றைக்கி எல்லாரும் பார்த்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக நடந்து முடிஞ்சது. ஊர்லேருந்து பல கலைஞர்கள், குறிப்பாக டாக்டர் மணிபாரதி, கலைமாமணி டாக்டர் மணிபாரதி, முத்துசிப்பி அவர்கள் மற்றும் பல கலைஞர்கள் வந்து லைவ் பேண்ட் வாசித்து எல்லாம் பக்தி மயமாக, இன்றைக்கி பார்க்க முழுக்க பக்தி மயமான ஒரு நிகழ்வு நடந்தது. இது வரைக்கும் டாக்டர் மணிபாரதி சொன்ன மாதிரி, திரு வீரமணி சொன்ன மாதிரி நிறைய உலகெங்கும் சுற்றி வந்திருக்காங்களாம். இந்த மாதிரி நிகழ்வு எங்கேயும் அவங்க பார்த்ததில்லை. சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு 5 வருஷம் இருந்திருக்காரு, சொன்னார். அவர் மேடையிலே சொன்னார், பார்த்துருவீங்க. இதெல்லாம் நான் எப்பயுமே சொல்லுவேன், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை. இன்றைக்கி வந்த பக்தர்கள், வந்த சிவன் அடியார்கள், இன்றைக்கி வந்ததெல்லாம் சிவன் அடியார்கள் தான் சொல்லணும். அவங்களுடைய வாழ்த்து தான் இந்த நிகழ்வு மிக பிரமாண்டமாக நடந்து ஏறியது. இது போன்ற நிகழ்வு நிச்சயமாக நாம் இது ஏன் நடத்தணும்னா, இந்த பிரம்மாண்டத்தை, இந்த சிவன் ஆலயம் வந்து இது மாதிரி இல்லை, மலேசியாவிலே இல்லை. மலேசியாவிலே மிகப்பெரிய சிவன் ஆலயம் எழுப்புவதற்கு அந்த கங்காதரன் முடிவு எடுத்துட்டார், நாங்கள் இல்லை. இந்த முடிவு எடுத்தது சிவபெருமான். அவர் அதனால தான் என்னுடைய பில்டிங் கமிட்டி, அதுக்கு தூணாக இருக்கிறது என்னுடைய பில்டிங் கமிட்டி மெம்பர்ஸ். அதை தவிர எனக்கு சிங்கப்பூர்லேருந்து பிரதர் ரகு மற்றும் சைனாவில் வந்து பைஷி அம்மா, அவங்களுடைய வாழ்த்து ஆசீர்வாதம். அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்களா சுபாஷ், எங்கே இருக்காரா, சுபாஷ் அவர்கள் நம்மளுக்கு நிறைய ஆதரவு கொடுத்து இந்த கங்காதர சிவபெருமானை கோயிலை கட்டுவதற்கு பல பேர் நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க. நிறையா இன்றைக்கி பார்த்தீங்களாக்கா பக்தர்கள், இதுதான் ஒரு அதிசயம் என்னன்னாக்கா, பல லட்சம் கொடுக்குறாங்க. எல்லாம் என்ன சொன்னாங்க, எங்கள் பேரை சொல்லாதீங்க, முதல்ல சிவன் ஆலயத்தை நம்ம கட்டி முடிப்போம். இது 3 வருஷ ப்ராஜெக்ட். இந்த 3 வருடத்தில் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும். இதுக்கு நல்ல இந்த வடிவ அமைப்பு மலேசியாவில் எங்கேயும் கிடையாது. இதுதான் முதல். இந்த மாதிரி 4 கோபுரம், 9 நிலை ராஜகோபுரம், மற்றொரு 3 கோபுரமும் 5 நிலை கோபுரம், 108 சிவலிங்கம் சுற்று வட்டார அந்த பிரகாரத்தில் 108 சிவலிங்கம். இதெல்லாம் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னாக்கா, இந்த ஆலய அமைப்பு செய்வதற்கு மகாபலிபுரம், சென்னை, தமிழ்நாட்டுக்கு சென்று அங்குள்ள அஸ்தான ஸ்தபதிகளை ஆகமப்படி இது கட்ட வேண்டும். ஏன்னா சிவன் ஆலயம் கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை, முறைப்படி கட்ட வேண்டும். இதுக்கு சிவன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சொல்லி இந்த ஆலயத்துக்கு நிச்சயமாக நம்ம ஒன்று நினைப்போம், சிவன் ஒன்று நினைப்பாராம். சிவபெருமான், எல்லாம் வல்ல இந்த ஈஸ்வரன் கங்காதரன் கோயில் மிக விரைவில் கட்டி முடிக்கப்படும். ஆலய வளர்ச்சிக்கு நீங்கள்லாம், குறிப்பாக பக்தர்கள், இந்த நாட்டில் மட்டுமல்ல வெளியூர்லேருந்தும் நிறையா பக்தர்கள் இருக்கிறாங்க, சிவபக்தர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. இந்த அது இந்த காலகட்டத்தில் இது மாதிரி கோயில் கட்ட முடியுமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் நாட்டு நிலைமையே. ஆனால் இது நம்ம கட்ட போகிறது இல்லையே, சிவன் அவன் அருளால் தான் இதெல்லாம் நடக்கும், இல்லைனாக்கா இது நடக்காது. ஒரு சித்தர் சொன்ன மாதிரி தான்,
இந்த சிவன் ஆலயத்தை கட்டுறதுக்கு நீங்கள் 21 ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. ஒரு ஜென்மம் இல்லை, 21 ஜென்மம். அந்த சித்தர் சொன்ன, நான் சொல்லலை, சித்தர் வாக்குப்படி இந்த ஆலயம் கங்காதர சிவபெருமான் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியிலேருந்து எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது, 3 வருடம் கூட பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதோட சீக்கிரமாக கட்டி முடிப்போன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அன்னதானம் என்பது மாபெரும் தானத்தில் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த வட்டாரத்தில் இருக்கும் மக்கள் மட்டுமல்ல, சுற்றி பார்க்க வராங்களே டூரிஸ்ட், 365 நாளும் யாருக்காவது இப்போ அம்மா இறப்பு திதி கொடுப்பாங்க, அவங்க அந்த திதியை அந்த நாள் எடுத்துக்கலாம். நாங்கள் 300 பேருக்கு தானம் செய்ய போகிறோம். அது மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மண்டபம் அதில் கட்டி யாருக்கு தேட தேவையில்லை. பிணையங்கு வந்துட்டா கோயில் சாப்பாடு சாப்பிட்ணும், அன்னதானம் சாப்பிட்ணுமா, வாங்க சிவன் ஆலயத்துக்கு. அங்கே வந்து அந்த அன்னதானம் வழங்கப்படும். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து என்ன ஒரு இன்னொரு சிறப்பும் இருக்க போகுதுனாக்கா, கர்ம காரியம், அதாவது சிவன் ஆலயத்திலும் செய்வாங்க. இப்போ இந்த இடத்துல வட்டாரத்தில் எங்கேயும் இல்லை, இப்போ தான் அமைச்சிக்கிட்டாங்க ஊர் இடத்துல. ஆனால் நம்மளுடைய ஆலயத்தில் என்ன, அது கங்கைக்கு சமமாக அந்த பிராய் ஆறு ஓடுறதுனால இந்த இடத்துல செஞ்சால் இன்னும் அதோட மகிமை கூட. ஏன்னா இது சிவன் தேர்ந்தெடுத்துரு ஆற்று ஓரம் பார்த்தீங்கன்னா எப்படி கங்கை அவர் தலையில் இருக்கிறதோ, கங்காதரன் பேர் இருக்கு. அதே மாதிரி அவருக்கு தேர்ந்தெடுத்த இடமும் பார்த்தீங்களாக்கா ஒரு ஆற்று ஓரம், அழகான ஆறு. நீங்கள் அதை படத்தில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அந்த படம் அமைஞ்சதெல்லாம் கூட ஒரு இன்னும் கோயிலே கட்டலான்னா எங்களுக்கு கோயில் கட்டின மாதிரி ஒரு தோற்றம் வந்துருச்சு. இப்படி தான் அமைய போகுது. நீங்கள் பார்த்தது அந்த 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 வீடியோவில் அதே மாதிரி தான் அந்த கோயில் அமையும்.